வந்து எல்லாருமே கேட்டாங்க, என்ன ஐடியா உனக்கு, என்ன ஐடியான்னு. அப்ப எல்லாரும் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்ட உடனே சாதிக்கு வந்து சொன்னா, இது ஓவியாவோட கனவுல வந்த மாதிரியே நம்மளும் அது செஞ்சு பார்க்கலாமே, ஏன் ஓவியா ஒரு தடவை பண்ணி பார்க்கட்டும், அப்ப அது நிஜமா வந்துச்சா இல்ல கனவு தானான்னு ஓவியா புரிஞ்சிரும்ல, பயம் இருக்காதுல. அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணாங்க. அப்போ வந்து ஓவியாவை வந்து அந்த பெல்லோட மணி நாக்கு இருக்கும்ல, அந்த நாக்கு அடிக்க சொன்னாங்க. அப்போ ஓவியாவும் அது பறந்து போயிட்டு இல்ல சும்மா அடிச்சா. அப்போ வந்து அடிச்ச உடனே டங் டங்னு கேட்டுச்சு, எந்த வாசனையுமே வரல, எந்த மஞ்சள் கலர்லயும் வரல. அப்பதான் ஓவியாவுக்கு வந்து அது தோணுச்சு, ஆமா ஏதோ தப்பா நடக்குதேன்னு. அப்போ வந்து அவன் மறுபடி ஞாபகப்படுத்தினான். அப்போதான் அவளுக்கு புரிஞ்சுது, அந்த வெள்ளோட நாக்கு இருக்கும்ல, அந்த நாக்கு வந்து பச்சை கலர்ல கோடு கோட போட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இது முகிலன் வந்து நடுவுல வந்து அது கோடு கோட போட்டு உள்ள பூவாதான போட்டு இருந்துச்சுன்னு கேட்டான். ஆமான்னு ஓவியா சொன்னா. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா ஓவியா. அப்போ முகிலன் வந்து சொன்னா, நான் இந்த மாதிரிதான் இது பார்த்தேன் ஓவியா, அந்த இது நாக்கு வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும்ல மூளையில. ஆமான்னு சொன்னான். அது வந்து நான் என் கனவுல நான் வந்து மாமரத்துல ஏறி பார்த்தேன்னா, அப்ப கீழே ஒரு மரக்கட்டைக்கு பக்கத்துல அந்த நாக்கு இருந்துச்சுன்னு சொன்னான். அப்படி இருந்தா சாதிக்கு வந்து சொன்னான், அப்படி இருந்தா முகிலன் நீ உன் கனவுல வந்த மாதிரி நீயும் இது பண்ணுன்னு, அதே மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு. அப்போ வந்து சரி அதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ஓவியாவும் சரின்னு சொல்லிட்டா. முகிலன் வந்து அந்த மாமரத்துல மேல ஏறிட்டு அந்த இது மரக்கட்டையை பார்த்துட்டு பக்கத்துல அந்த இது இருந்துச்சு, அதை எடுத்துட்டா. அப்புறம் வந்து சாதிக்கு வந்து முகிலன் மேல ஏறி அந்த இது பழைய மணியோட நாக்க இது பண்ணிட்டு எடுத்துட்டு அந்த நாக்க மாட்டி வச்சாங்க. அப்போ வந்து அங்க வந்து 2 இருந்துச்சு அதே மாதிரி. அப்போ வந்து ஓவியா கிட்ட முகிலன் வந்து கேட்டான், இதுல எது ஓவியா இருக்குது, எனக்கு தெரியல, இதுல இந்த பூ போட்டு இருந்துச்சா அந்த பூ போட்டு இருந்துச்சான்னு. அப்போ வந்து ஓவியா சொன்னா, ஆமா இந்த பூ தான் போட்டு இருந்துச்சுன்னு 2வது தொட்டு சொன்னான். சரி இதையே மாட்டிக்கலான்னு சாதிக்கு சொன்னான். அப்போ வந்து முகிலன் மண்டி போட்டு கீழே உட்காந்துட்டான். அவன் மேல சாதிக்கு ஏறிட்டு அந்த நாக்க மாத்தி அங்க வச்சான். அப்போ வந்து ஓவியாவும் போயிட்டு அதை அடிச்சா. அப்புறம் வந்து ஏதோ அப்பவும் வாசனை வரல. அப்போ வந்து இது அப்பவும் அந்த மஞ்சள் கலர் வாசனை வந்து வரல. அப்புறம் என்ன ஆச்சு, எப்படி ஆகலன்னு இன்னும் யோசிச்சு பாரு என்ன ஆச்சுன்னு சாதிக்கு சொன்னான். அப்போ வந்து இது ஓவியா வந்து சொன்னா, நான் அதை பறந்துட்டே அடிச்சா அதனால வரலன்னு. அப்ப வந்து அவ பறந்துட்டு அடிச்சா, அந்த வாசனை வந்துச்சு. அப்புறம் அது வந்து அந்த மரத்தை சுத்தி வந்துச்சு, எல்லா பூவும் பூத்த உடனே கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்து அவளும் அந்த பறவையாட்ட செஞ்சா. அப்புறம் வந்து அது செஞ்ச உடனே அது பறக்கல. எப்படின்னு பார்த்தாலும் அந்த மரத்து மேல இன்னும் 2 இருந்துச்சு, அது விழுகவே இல்லை. அதனால அது விழுந்த உடனே பூவு 2 விழுகல. அதனால அது 2 இது பண்ணிட்டு வச்சா கண்ணாட்ட. அப்ப அது பறந்துச்சு. 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா அது எல்லாமே பறக்க ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். அடுத்த பாட்டு அப்புறமா.